அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதுல இருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தான். இந்த கட்சி பெயரை அறிவித்ததுல இருந்தே ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே தலைவலியாக இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ற பல தப்புகளை நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி மேடைகள்ல பேசுறாரு. அண்மையில நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல கூட நம்ம விஜய் சார் தைரியமாக ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து மாசாக ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அனைவராலுமே அந்த ஸ்பீச் வரவேற்கப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் மீட் பண்ணி உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் விஜய் சாரை மீட் பண்ணி உள்ளது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் சாருடைய கட்சியில இணைகிறாரா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த டாக் சோஷியல் மீடியாக்கள்ல இருந்த நிலையில மீண்டுமே அது வலுவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி விஜய் சாருக்கு இவர் சப்போர்ட் பண்ணவில்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலின் போது எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னுமே ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.